வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கட்டிங் சீரிஸோட நாள் 8. காலையில் எஞ்சதும் ப்ரைவசி வேலையில் அனைத்தையும் முடிச்சுட்டு எக்கை பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டு குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட ஃபஸ்ட் மீலான பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க உட்காந்துட்டேன். இன்றைக்கும் ஆஸ் ஆல்வேஸ் ஓட் மீல் தான். அண்ட் அதை முடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜுக்கு போயிட்டு கிளாஸஸ் கவனிக்க உட்காந்தாச்சு. கிளாஸை முடிச்சுட்டு பிரேக் பீரியடில் போய் தண்ணி பிடிச்சிட்டு அடுத்த கிளாஸுக்கு உட்காந்துட்டு நேராக ஹாஸ்டல் கிளம்பி இருந்தாச்சு. ஹாஸ்டல் வந்துட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ஆஃப்டர்நூனுக்காண்டி திருப்பியும் காலேஜ் கிளம்பியாச்சு. நான் இந்த கட்டிங் சீரீஸில் என்னென்ன டயட்லாம் எடுக்கிறேங்கிறத எல்லாம் சொல்லணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றியே ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். கிளாஸுக்கு போனால் இன்றைக்கி கிளாஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு செமினார் மாதிரி வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போய் 20 நிமிஷம் நிற்க விட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்தா பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு 1.25 மணி நேரம் அதுலேயே பேசி ஒரு வழியாக காலேஜ் முடியவே டைம் ஆகிட்டு அதை முடிச்சுட்டு டக்குன்னு வெளில வந்துட்டு முட்டை வாங்க போயாச்சு. முட்டை வாங்கிட்டு நேராக ஹாஸ்டல் வந்தோடனே டக்குன்னு ஜிம் கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பேக் ஒர்க் அவுட், நான் போட்ட ஒர்க் அவுட் செட்ஸ் ரெப்ஸ் எல்லாத்தையுமே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை முடிச்சுட்டு ட்ரெட்மில்ல ஒரு 1/2 மணி நேரம் நடைபயணம் போட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு டின்னர் எடுக்க போயாச்சு. டின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு டின்னரையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் லேப்டாப் பார்த்துட்டு படிக்கிறத படிச்சுட்டு நம்ம தூங்க போயாச்சு. இன்றைக்கி டயட் பற்றி டிப்ஸ் சொல்லலான்னு தான் இருந்தேன். இன்றைக்கி காலேஜ் கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாயிட்டு. நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறேன். இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.